வெல்கம் ஆல். ஓகே, அடுத்தது நம்ம பார்ப்போமா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃப் மாதிரி ஒரு தியரி ஒரு 20 நிமிஷம் போயிருக்கோம். அது சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் நிறைய பேர் வந்து வெப்பை பற்றி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும்னு தோணுச்சு, அதை சொன்னேன். அது பிடிச்சிருந்தா அந்த இது வீடியோ கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போவோம். How do I configure lamp socket in AWS instance CentOS using Nginx PHP configuration and site and coding restoring the live. இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். என்ன ரெண்டு பார்ட்டுனா, டிஃபால்ட்டாக ஒரு நம்ம இன்ஸ்டாலேஷன் டைமில் எப்படி இருக்கும், அந்த இன்ஸ்டாலேஷன் டைம்லேருந்து இப்போ எப்படி நம்ம MySQL இன்ஸ்டால் பண்ணால் எப்படி இருக்கும், இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம என்னென்ன த்ரெட்டெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், எப்படி வந்து நம்ம மாற்றணும், அந்த மாதிரி இது யோசிப்போம். ஸோ போயிட்டிங்கன்னா அது இன்ஸ்டால் nginx போட்டிங்க, அது சில இடத்துலலாம் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலில் டிஃபால்ட் போட்டிருக்கோம், அங்கங்கே டிஃபால்ட் போட்டிருக்கோம். ஏன்னா MySQL பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தோம்ல, அதேமாரி போட்டிருக்கோம். அந்த வெல்கம் பேஜை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்போ வெல்கம் பேஜ் வர வைக்கணும்னா என்ன பண்ணணும், nginxல நம்ம 80 போர்ட். இப்போ ஒரு ப்ராடக்டை ரன் பண்ண வைக்கணும்னா 80 போர்ட் ரன் ஆகும். இந்த 80 போர்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ இந்த 80 போர்ட் ஏன் ஒர்க் ஆகலை, அப்போ என்ன ரீசன், அப்போ என்ன இதுன்னு அப்படி நமக்குள்ளார ஒரு கொஷின் கேட்டால் எந்தெந்த சர்வீஸில் வந்து எதுக்கு மேலே வந்து லேயராக இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ nginxோடைய டிஃபால்ட்டை பார்க்குறோம், ஒரு சின்ன சாம்பிள் வெப்சைட்டை போட்டு பார்த்துட்டு டிஃபால்ட்டாக செக் பண்ணி முடிச்சிடுறோம். அப்புறம் எஸ்எஸ்எல் வந்து எஸ்எஸ்எல் வந்து இப்போ எனேபிள் பண்ணல, இங்கே இருக்கிற டொமைன்ஸ் எல்லாம் கான்ஃபிக் பண்ணிவிட்டு இவங்க இந்த டொமைனுக்கு மட்டும் எஸ்எஸ்எல் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த எஸ்எஸ்எல்லை போடும் போது அப்போ அப்ளிகேஷன் என்ன தேவையோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் அப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ விர்ச்சுவல் ஹோஸ்ட் எனேபிள் பண்ணும்போது சொல்கிறேன். அப்போ பிஹெச்பி வந்து இப்போ பிஹெச்பி சர்வீஸ் ரன் ஆகும்னா ஒரு டிஃபால்ட் போட்டு 9000 சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பிஹெச்பி எஃப்எம்முடைய 9000 சொல்லியிருக்கேன், அதை எப்படி எனேபிள் பண்ணுறது. அப்புறம் இமெயில் சர்வீஸ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மிஷின்லேருந்து இந்த ஹோஸ்ட்டிலேருந்து மிஷின் வந்து நம்ம வந்து ஒரு யூஸராக ஆத்தென்டிகேட் பண்ணி நம்ம வந்து மெயில் சர்வர் வேறு எங்கேயோ வச்சுருப்போம். அந்த மெயில்ஸ் நான் அனுப்புறது இந்த கம்பெனிக்கு எம்ப்ளாயி தான் வந்து மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னு ஆத்தரைஸ் பண்ணி அனுப்புகிறோம். அந்த ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆத்தரைஸ் இமெயில் வெண்டார் ஒரு இடத்துலையும், அந்த இமெயில் வெண்டாருக்கான கிளைண்ட் இருக்கு இல்லையா, எம்டிஏ ஏஜென்ட், அந்த ஏஜென்ட்டை இந்த மிஷினில் ஏஜென்ட் யூஸ் பண்ணி நமது ஹோஸ்டிங் இங்கே இருக்குது, மெயில் சர்வீஸ் அங்கே இருக்குது. ஸோ அந்த மெயில் சர்வீஸு இந்த ஹோஸ்டிங்கில் இருக்கிற ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி மெயில் நம்ம அனுப்புகிறோம். ஓகே, ஃபயர்வால் எதுக்காக யூஸ் ஆகுது, SLNX ஃபயர்வால் பண்ணால் என்ன, ஃபயர்வால் எதுக்குன்னா என்ன பர்பஸ்னால், ஃபயர்வால்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, இது இப்போ நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து AWSல இருக்கிற ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க வச்சுன்னா, அப்போ நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் AWSக்குள்ளார போகிறீங்க. அப்போ என்னது, நீங்கள் வந்து டிசிக்னேஷன், அவங்க வந்து சோர்ஸ் வந்து AWS. அப்போ நீங்கள் AWSக்குள்ளார போகிறீங்க, அப்போ இன்போன் உள்ளார போகிறீங்களா, அப்போ AWS பொறுத்த வரைக்கும் இன்போன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் AWSலேருந்து ஓகேங்களா, AWSலேருந்து யோசிச்சு பாருங்கள், AWSல நீங்கள் இருக்கீங்க, AWS சர்வர்லேருந்து நீங்கள் ஒரு பொருளை எடுக்கிறீங்க அப்படின்னா அது அவுட்பவுண்ட். புரியுதுங்களா? புரியலையா? புரிஞ்சதுன்னா திருப்பி சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஃபயர்வால்னால் என்னன்னா ஒரு ட்விட்டரில் இருக்குது, நான் அதை படித்து காட்டிடுறேன். ப்ரௌசர், வாட் ஆர் த ஃபயர்வால் சர்வீஸ்? Firewall service define the type of traffic to which firewall by rule applied. என்னது,
நெட்வொர்க் சர்வீசஸ் அண்ட் வெப் ஹோஸ்டிங் ஃபைல் ஷேரிங் அது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது நெட்வொர்க் சர்வீசஸை கண்ட்ரோல் பண்ணோம் வெப் ப்ரௌசிங்கை கண்ட்ரோல் பண்ணோம் ஃபைல் ஷேரிங் ரிமோட் கன்சோல் ஆக்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா ஃபயர்வால் சர்வீஸ் இந்த சர்வீஸ் யூஸ் டு creation of protocol and port. For example, HTTP service used to TCP protocol number 80. என்ன பண்ணுனா interpreter port, respond port அப்படின்னு இருக்கு. Interpreter portனா the port on the computer that start the connection. Responder portனா the port on computer where in the connection. இதுதான் சொன்னேன். ஓகேங்களா ஒன்றும் இல்லை நம்ம இங்கேருந்து ஒரு நம்ம லேப்டாப்லேருந்து ஒரு ப்ரௌசர் வழியாக ஒரு ஏதோ ஒரு வெண்டாருக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் வாங்குற பொருள் அது பேர் வந்து அதை பொறுத்த வரைக்கும் இன்டரப்ட் போர்ட் நம்ம ஒரு போர்ட் வழியாக அவங்ககிட்ட போய் கேட்குறோம் ஓகேங்களா அந்த போர்ட் தான் ப்ரௌசரில் கம்யூனிகேஷன் போர்ட் 80 அவங்க நீங்கள் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு போர்ட் வழியாக கொடுக்குறாங்க அதுவும் அதை பற்றி ரெஸ்பாண்டர் போர்ட் அதே தான் திருப்பி சொல்கிறாங்க வாட் எவர் த போர்ட் யூ வாட் வெதர் த போர்ட் ஆன் யுவர் ஓன் கம்ப்யூட்டர் இன் இன்டர்பிரட் போர்ட் என்னது நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து போகிறது வந்து இன்டர்பிரட் போர்ட் ஆர் ரெஸ்பாண்ட் போர்ட் ஃபார் டிராஃபிக் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் சொல்லுவாங்க அவுட்பவுண்ட் டிராஃபிக் இன்பவுண்ட் டிராஃபிக் அவுட்பவுண்ட் டிராஃபிக்னா என்னன்னா அவுட்பவுண்ட் டிராஃபிக்னா என்ன சொல்லுவாங்கன்னா the interrupter port is port on your own computer ஒன்றும் இல்லைங்க நம்ம AWS கிட்ட AWSல இருந்து ஃபைலை எடுக்க போகிறோன்னா அது AWS பொறுத்த வரைக்கும் இன்பவுண்ட் ஓகேங்களா நம்ம AWSலேருந்து ஒரு ஃபைலை பார்க்க போகிறோன்றது இன்பவுண்ட் அப்போ நீங்கள் உள்ளார போகிறீங்க அவுட்பவுண்ட்னா என்னது அங்கேருந்து AWSலேருந்து உங்களுக்கு ஃபைலை கொடுக்குது இல்லையா அது அவுட்பவுண்ட் நார்மலாக அவுட்பவுண்டை வந்து நார்மலாக டிராஃபிக் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க டோட்டலாக டைட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அதுக்குள்ளாரது நீங்கள் எந்த பொருளை எடுக்கக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க இன்பவுண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அவுட்பவுண்ட் டோட்டலாக க்ளோஸ் பண்ணுவாங்க அதுலேயும் நீங்கள் எதுன்னு இது பண்ணலாம் ஏன்னா இது AWS சைடில் பொறுத்த வரைக்கும் உங்கள் டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் உங்கள் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபயர்வால் இருக்கும் இல்லையா அப்போ உங்கள் ஃபயர்வால் வந்து உங்கள் ஃபயர்வால் அப்படி நீங்கள் திங்க் பண்ணுங்கள் உங்கள் டெஸ்க்டாப் இருக்குது நீங்கள் உங்கள் ஹார்ட் டிஸ்க் இருக்குது உங்கள் ஹார்ட் டிஸ்க் யார் AWS ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதோ ஒரு வெப்சைட்டில் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்போ என்னது இங்கே உங்கள் டெஸ்க்டாப்லேருந்து ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்களா அப்போ அதுக்கு பேர் அந்த சர்வரை பொறுத்த வரைக்கும் இன்பவுண்டு உங்கள் மிஷினை பொறுத்த வரைக்கும் அவுட்பவுண்ட் ஓகேங்களா அப்படியே ரிவர்ஸில் யோசிச்சுங்க அங்கே ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்போ அந்த சைடை பொறுத்த வரைக்கும் அது அவுட்பவுண்டு உங்கள் சைடை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹார்ட் டிஸ்குள்ளே வர்றது இன்பவுண்ட் புரியுதுங்களா அப்படி தான் நீங்கள் திங்க் பண்ணுவோம் ஃபயர்வால் அப்போ நம்ம எந்த போர்ட்டை ஓப்பன் பண்ணால் இன்பவுண்ட் போர்ட்டில் ஓப்பன் பண்ணுமா அவுட்பவுண்ட் போர்ட்டை ஓப்பன் பண்ணுமா அப்போ நீங்கள் வந்து உங்கள் மைண்டை வந்து அந்த இடத்துல உட்காரணும் நீங்கள் லேப்டாப் வச்சுக்கிட்டு அவுட்பவுண்ட் போர்ட்டில் எனேபிள் பண்ணிட்டு என்னடா சைட்டு வரல அப்படின்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் லேப்டாப்பில் இருக்குது நீங்கள் அப்படி திங்க் பண்ண வரும் அந்த சர்வர் வந்து குளோபலாக ஒரு இடத்துல அது இருக்குது அப்போ அந்த சர்வருக்குள்ளார நீங்கள் அந்த சர்வருக்குள்ளார வேலை செய்கிறீங்கன்னு திங்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபயர்வால் எனேபிள் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் லைவாக காட்டும்போது உங்களுக்கு புரியும் ஓகே அந்த ஒரு பர்பஸ் எதுக்கு மெயினாக இந்த ஃபயர்வால் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு யாரோ ஒருத்தர் உங்கள் டொமைன் இருக்குது இப்போ இந்த டொமைனே ஏதோ ஒரு டொமைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் .com ஒரு ஏதோ ஒரு ஃபார் லூப் போட்டு ஒரு ஒவ்வொரு செகண்டுக்கு ஹிட் பண்ணு அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு டூலை போட்டு வச்சு உங்கள் சர்வரை ஹிட் பண்ண வைக்கணும் ஓவர் த்ரெட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டு .com இது பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அது பண்ணான்னா உங்கள் சர்வரை வந்து ஹிட்ஸு ஒரு லட்சம் ஹிட்ஸு அட்டே செகண்டில் வந்து உங்களுக்கு 1,00,000 ஹிட்ஸு அந்த வந்து நெட்வொர்க் டிராஃபிக்கில் இது பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெட்வொர்க் என்ன ஆகும் ஃப்ரீஸ் ஆகிடும் இல்லையா அப்போ நம்ம ஃபயர்வால் போர்ட்டில் அப்போ அந்த நேரத்தில் வந்து நீ உள்ளார வராதரான்னு சொல்லி இது கட் பண்ணலாம்
இது பண்ணலாம். யார் டிராஃபிக் அதிகமாக போகிறாங்க, தேவையில்லாமல் எதுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு டூல். நம்ம ஆஃபீஸில் வந்து ஃபயர்வால் ரவுட்டர் அதெல்லாம் வாங்கல, அதேமாரி இது வந்து சாஃப்ட்வேர் ஃபயர்வால் ஓஎஸ் மேலே இருக்குது. ஓகேங்களா. எஸ்எல்எனிக்ஸ்ன்றது என்னது, அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுறேன். எஸ்எல்எனிக்ஸ்ன்றது ஃபோல்டர் ஃபைலை வந்து எப்படி வந்து போர்ட் லெவலில் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபயர்வால் யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி எஸ்எல்எனிக்ஸ் உள்ளார வந்துட்டாங்க. நீங்கள் போயிட்டு ஒன்றும் ஒரு வீடியோவோ படம் நிறைய டோரண்ட்டில் போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறீங்க. அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் ஆத்தரைஸ்ட் ஆளான்றதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா, ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சில பேர் ப்ராக்ஸி பண்ணி திருட்டுத்தரமாக எடுக்கிறீங்க. அது அடுத்து தேவையில்லாத விஷயம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பொருளை வாங்குகிறோம். அந்த பொருளை வாங்கிறதுக்கு இந்த பர்சன் கரெக்டான ஆளுன்னு சொல்லி எஸ்எல்எனிக்ஸில் அந்த ஃபோல்டருக்கு இந்த பர்சன் ரெஜிஸ்டர் பண்ணும் போது அவங்க மெம்பர் ஆகிட்டா, இந்த மேட்சிங்கில் மெம்பர் ஆச்சுன்னா இந்த ஃபோல்டரை ரிலீஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொடுன்னு சொல்லி ஸ்கிரிப்டில் எழுதியிருப்பாங்க. அப்போ அவங்க எஸ்எல்எனிக்ஸ்கிட்ட பேசிடுவாங்க ஸ்க்ரீனில். இந்தமாரி ரிஜிஸ்டர் ஆன ஒருத்தர் லாகின் பேஜில் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற பேஜ் வந்து ஒரு டேட்டா பேஸ்லேயே எதுலேயே வைக்க போகிறாங்க. நம்ம டேட்டா பேஸ்ன்னு திங்க் பண்ண வேணாம், இங்கே ஒரு ஃபோல்டராக திங்க் பண்ணுவோம். அந்த ஃபோல்டரில் திங்க் பண்ணும்போது இதேமாரி இந்த ஃபோல்டரில் இந்த பேரில் இந்த குரூப்பில் நான் அந்த பேஜில் வாங்கும்போது இவர் இந்த குரூப்பில் மெம்பர் ஆகிக்கணும் பின் பேக்ரவுண்டில் அவங்க எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பேக்ரவுண்டில் நாங்கள் சொல்லிடுறோம், இந்த குரூப்பில் வந்து இந்த பேரில் ரவி என்ற ஒருத்தர் இருந்தாருன்னா நீ டவுன்லோட் பண்ணிக்கோ. அப்போ குரூப்புக்கு நம்ம ஃபுல் பர்மிஷன் கொடுத்துருவோம் அங்கே எஸ்எல்எனிக்ஸில். ஸோ அதை கொடுக்கும் போது அந்த ஃபோல்டர் வந்து நம்ம எஸ்எல்எனிக்ஸில் ரீட் அண்ட் ரைட்டா அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஓனர்ஷிப்பையும் செக் பண்ணிவிட்டு ப்ரைமரி பர்மிஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ்எல்எனிக்ஸும் ப்ரைமரி பர்மிஷன் எஸ்ன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா குரூப்பு நம்ம சொல்லிடுறோம்ல, இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண அவர் கேட்குறதுக்கு இது டவுன்லோடாக ரீட் ஒன்லியா. அப்போ நம்ம எஸ்எல்எனிக்ஸில் யார் இந்த ஃபோல்டரில் வந்திருக்காங்க, இந்த ஃபோல்டர் நேமில் வந்திருக்கிறவங்களுக்கு ரீட் அண்ட் ரைட். சும்மா எவனோ ஒருத்தன் வந்து இது பண்ணுறேன்னா அக்சஸ் டினைன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறது, அன்னோன் ரிஜிஸ்டர் அந்த மாதிரி சொல்கிறது தான் எஸ்எல்எனிக்ஸ். இந்த கிளாரிட்டி பிடிச்சிக்கிட்டிங்களா? ஓகே, ரொம்ப தேரியும் போனால் அப்புறம் போயிடலாம். ஓகேங்களா. இப்போ டிஃபால்ட் நான் என்ன சொல்கிறேன், டிஃபால்ட்டாக இப்போ வந்து மிஷின் இன்ஸ்டாலேஷன் பண்ணும் போது உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து etc/nginx அப்படின்னு வந்து ஃபோல்டர் இருக்கும். ஸோ cd/etc/nginx இப்போ போனீங்கன்னா அதுக்குள்ளார உங்களுக்கு நிறைய ஃபோல்டர் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ப்ரைமரி உங்கள் ஃபைல் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை ரீட் பண்ணும். இந்த ஃபைலுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுதோ அது மற்றதெல்லாம் இதோடைய சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ். நீங்களும் நிறைய சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இது முடிச்சுட்டு மேஜர் கான்ஃபிகரேஷன் வந்து conf.dன்ற ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு ஃபோல்டர் கூட வச்சுக்கலாம். அதை எப்படி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குல்ல, எப்போவுமே நீங்கள் புதுசாக இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ஏற்கனவே ஏதாவது லைவில் இருக்கிற சர்வர் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருந்தால் நீங்கள் அதை எடிட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது நீங்கள் எரர் பை மிஸ்டேக் நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போது ஏதோ ஒரு ஏபிசிடி டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணும்போது சர்வீஸ் டவுன் ஆகிடும். அப்போ நீங்கள் உடனே ரிவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும், இல்லை கம்பேரிசன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு இதுவும் சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கிற சர்வீஸில் கான்ஃபிகரேஷன் ஃபைல் நீங்கள் இந்த இடிசிக்குள்ளார ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல்னால் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை காப்பி ஒரு டூப்ளிகேட் நேம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற கமாண்ட் தான் cp copy nginx.com. nginx இது என்னது, டிஃபால்ட்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிற ஃபைல். எனக்கு பாருங்கள், ஃபைல் நேம் என்ன வருது, nginx நேம் வருது, டாட் எக்ஸ்டென்ஷன் என்னது கான்ஃப்னு இருக்குது. அப்போ அந்த கான்ஃப் தவிர வேறு ஏதாவது பேர் இருந்தால் அந்த ஃபைல்லாம் ரீட் ஆகாது. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஐஃபன் சொல்லிவிட்டு ஓகேங்களா, ஐஃபன் டிஃபால்ட் டிஃபால்ட் ஃபைலு அப்படின்னு வச்சிடறோம். அப்போ இன்ஸ்டாலேஷனுடைய ஃப்ரெஷ் காப்பியை நம்ம எதுவுமே கை வைக்காமல் வச்சிடறோம். ஓகே, இதுக்குள்ளார என்ன தான் இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா. கேட் nginx என்டர் அடிங்க. என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிளாக ஒன்றுமே பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன சொல்லியிருப்பாங்க, நார்மலாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், ஒரு அப்ளிகேஷன்
ரன் ஆகணுன்னா ஒரு யூசர் வழியாக இன்ஸ்டால் ஆகும். அந்த யூசர் தான் அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணும். அந்த யூஸராக ரன் பண்ண முடியலன்னா ரூட் சிஸ்டம் யூசர் டேக் ஓவர் பண்ணும். ஸோ இந்த என்ஜிஎன்எக்ஸ்ன்றது ஒரு யூசர், அந்த யூசர் வழியாக இன்ஸ்டாலேஷனாக இருக்குது, அந்த யூசர் வழியாக இருக்குது. அப்போ யூசர் யார் ரன் பண்ண போகிறா, என்ஜிஎன்எக்ஸை கால் பண்ண. என்னுடைய ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஒர்க் ப்ராசஸ் வந்து ஒரு சிங்கிள் இது. எரர்லாக்ன்றது வேரியபிள். இந்த எரர்லாகுடைய வேரியபிள் வேல்யூ வந்து இங்கே இருக்குது. இந்த வேல்யூவில் நீ ஸ்டோர் பண்ண. என்ஜிஎன்எக்ஸோட பிஐடி நம்பர் இந்த பாத்தில் இருக்கும், இங்கே வாங்கிக்கோ. இது ஒன்றும் இல்லை, இதோட வேல்யூ இங்கே அசைன் ஆகுது இந்த வேரியபிளில். இந்த 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 இது இந்த இதுக்கு இது ஏன்னா இங்கே கீழே சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா. அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் ஒர்க் ஸ்டேஷன் ஒர்க்கிங் அட் அ டைமில் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு 1024 கனெக்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஹெச்டிபி அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுதான் என்ஜிஎன்எஸ்க்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் பிரகாரம் தான் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அதாவது த்ரீ டைப் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிபின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வைக்கணும். அதுக்கப்புறம் சர்வர்னு ஸ்டார்ட் ஆகும். சர்வருக்குள்ளார லொக்கேஷன் இருக்கும். ஓகேங்களா. அப்போ 3 டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்க, ஹெச்டிபி, சர்வர், அதுக்கப்புறம் சர்வருக்குள்ளார லொக்கேஷன். ஸோ லொக்கேஷனில் சொல்கிறதெல்லாம் சர்வருக்குள்ளார சொல்லணும். நீங்கள் வந்து எடுத்து குளோபலில் வைக்கக்கூடாது. ஓகேங்களா. அப்போ மெயின் வந்து குளோபல் அது வந்து மெயின் இது வந்து குளோபல் கான்ஃபிகரேஷன், அதான் ஹெச்டிபி, அதான் லிசன் ஆன் போர்ட் நம்பர் 80. ஓகேங்களா. அதுக்குள்ளார தேவையான இன்ஃபர்மேஷனாக இப்போ குளோபலாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற இடத்துல இருக்கிற இப்போ உள்ள ரூட் கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை போய்ட்டு நீங்கள் வந்து சர்வரில் 10 தடவை ரிப்பீட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா. ஒன்றும் இல்லை, என்னோடய ரூட் பாத் வந்து இதுதான் சொல்லிட்டு அதில் நீங்கள் மல்டிபிள் சைட் வச்சுருக்கீங்க, ஒரே ஃபோல்டராக இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாத்துக்கும் வந்து 10 தடவை சொன்னால் ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டுக்கும் இப்போ 10 இடத்துல போய் தேடிடும். அதனால் அந்த மாதிரி இது அங்கே வைக்கணும். லிசன் ஆன் போர்ட் நம்பர் ஒரு இடத்துல குளோபலில் சொன்னால் போதும். எல்லா இடத்துலையும் வந்து ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொரு இதுலையும் 80 சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா. அதேமாதிரி எரர் லாக் குளோபலாக வச்சுக்கணும். ஒவ்வொரு ஃபைலுக்கும் நீங்கள் வந்து எரர் லாக் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதேமாதிரி குளோபல். அப்போ இந்த குளோபல் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் என்ஜிஎன்எக்ஸ் இதில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஹெச்டிபி செமிகோலன் இன்க்ளூட் இங்கே பார்த்தீங்க இல்லையா, இந்த ஃபைல் ஃபுல்லாக ரீட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து என்ஜிஎன்எக்ஸ் சப்போர்ட்டிங் பண்ணுற சில வேரியபிள்ஸு அதை மேப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் வரிசலாக வந்து டைப் பண்ணிவிட்டு இது உள்ளார வைக்க முடியாது இல்லையா. ஒரு ஃபைலாக பார்ட்டாக நம்ம இப்போ ஹார்ட் டிஸ்கில் குறிச்சிருக்கோம்ல, பிளாக் சைஸ் பிளாக்காக காப்பி ஆகும்னு சொல்கிறோம்ல, அதேமாரி ஒவ்வொரு வேல்யூவையும் ஒவ்வொரு லைப்ரரியும் ஒவ்வொரு நேமில் இது பண்ணி அந்த நேமை வந்து உள்ளார இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த என்ஜிஎன்எக்ஸ் ரன் பண்ணுறது கூட சில டைப் ஆஃப் டூல்ஸ்லாம் தேவைப்படுது. அந்த டூல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தான் என்ஜிஎன்எக்ஸே உங்களுக்கு விசிபிலிட்டிஸ் வரும். ஸோ அந்த விசிபிலிட்டிக்கு வந்து இன்க்ளூட் இடிசியில் என்ஜிஎன்எக்ஸில் இருக்கிற இந்த மைன் டாட் டைப்பை படிச்சுக்கோ, ரீட் பண்ணிக்கோ. டிஃபால்ட் டைப் அப்ளிகேஷனில் இருக்கிறது, இந்த அப்ளிகேஷனில் இருக்குதுன்னு சொல்லுதுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் இல்லை. அப்போ என்னது, இதோடைய டாக்குமெண்ட் ரூட்டுடைய அப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸ்ட்ரீம். அதுக்கப்புறம் லாக் ஃபார்மேட் வந்து எப்படி வரணும், ரிமோட் அட்ரஸ், ரிமோட் யூசர், அந்த லாக் ஃபார்மேட் இந்த இதில் வரணும். அக்சஸ் லாக் சரி, இங்கே எரர் லாக் சொல்லியாச்சு. அக்சஸ் லாக் என்னது, இதுக்குள்ளார நடக்கிற எரர். அக்சஸ் லாக் இந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கோ. சென்ட் ஃபைல் ஆனா ஆஃபா. அதுக்கப்புறம் கீப் அலையாஸ் டைம் அவுட். ஓகே. அதுக்கப்புறம் கீப் அலையாஸ் டைம் அவுட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், இன்க்ளூட் இடிசி என்ஜிஎன்எஸ் கான்ஃப்.டி ஃபோல்டருக்குள்ளார நிறைய கான்ஃப் ஃபைல் இருக்கும். அது என்ன வேணாலும் நீங்கள் இங்கே தான் வந்து நம்ம வெர்ச்சுவல் ஹோஸ்ட், மல்டிபிள் வெர்ச்சுவல் ஹோஸ்ட், என்ன வேணாலும் என்ன ஸ்கிரிப்ட் வேணாலும் நீங்கள் இதை எழுதி .confன்னு எந்த வச்சாலும் அதை ரீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே என்ன இருக்குது, conf.com இதில் போனீங்கன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டு பேஜ் வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு இங்கே வந்து வெர்ச்சுவல் ஹோஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான இது. அந்த இதை கேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இது தாங்க ஃபார்மேட்டு. என்ன சொல்லியிருக்கேன், மெயின் பேஜ் வந்து HTML ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் சர்வரில்
சொல்கிறாங்க பாருங்கள், சர்வர் ஸ்டார்ட் ஆகும். சர்வர் லிசன் அண்ட் போர்ட்டு சர்வர் நேமு இதெல்லாம் குளோபல். ஒவ்வொரு தடவை 10 இடத்துல நீங்கள் சர்வர் நேம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிறதுல கேவலமாக பர்ஃபார்மன்ஸில் ஒர்க் ஆகிட்ருக்கும். ஸோ குளோபல் இன்ஃபர்மேஷன் ஒரு தடவை இது பண்ணுறது. அதேமாரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளோபல் சர்வருக்குள்ளார லொக்கேஷன் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லிசன் ஆன் 80 ஓப்பன் பண்ணிக்கோ, இந்த சர்வீஸ்லேருந்து 80 போட்டு ஓப்பன் பண்ணிக்கோ. என் மிஷின் பேர் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டு. லொக்கேஷன் சர்வருக்குள்ளார லொக்கேஷன் என்ன சொல்கிறோம், ரூட் பாத், என்னுடைய ரூட் பாத் எங்கே இருக்குது, லொக்கேஷன் இங்கே சொல்கிறோம். ஃபோல்டரை ஸ்லாஷ் யாருடையது, என்ஜினிக்ஸ் உடைய ரூட் பாத்து எங்கே இருக்குது, ரூட் ஈக்குவல் டு இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க பை டிஃபால்ட் ரூட் பாத். அப்போ அதுக்குள்ளார இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன index.html இந்த பேர் இருந்ததுன்னா ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறது. அப்போ லொக்கேஷன் புரியுதுங்களா. அப்போ இது குளோபல் இன்ஃபர்மேஷன், சர்வருடைய இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே சொல்ல போகிறோம். லொக்கேஷனில் ஃபஸ்ட்டு இதை சொல்லியிருக்காங்க. இது முடிச்சிட்டோமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரர் பேஜ். இப்போ index.html தவிர்த்து வேறு ஏதாவது பேர் டைப் பண்ணாங்கன்னா நீ வந்து இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா /50.html டைப் பண்ணாங்கன்னா இந்த ரூட் பாத்தில் அந்த பேஜ் இருந்தால் டிஸ்பிளே பண்ணு. ஓகேங்களா. அப்புறம் மீதியெல்லாம் பிஹெச்பிலாம் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ என்னது இந்த பாத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு HTML பேஜை டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஓகே. அப்போ டிஃபால்ட் உங்களுடைய ரூட் என்ஜின்ஸோட பார்த்து என்னது இன்ஸ்டாலேஷன் டைமில் யூசர் ஷேர் என்ஜினஸ் HTML. அப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளார ஒரு HTML பேஜ் போட்டால் உங்களுக்கு பேஜ் வந்து நிற்கும். அப்போ 80 போர்ட்டு ஓப்பன் ஆனால் தான் ப்ரௌசரில் வரும். ஸோ இப்போ ப்ரௌஸ் பண்ணி பார்ப்போமா. அப்போ உங்கள் மிஷின் நேம் என்னன்னு பார்த்து, மிஷினோட ஐபி என்னது, அது பார்க்குற கமெண்ட் என்ன, IP/ADD அட்ரஸ் போட்டிங்கன்னா உங்கள் லோக்கல் ஐபி தெரியும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் Ctrl+V போட்டு ப்ரௌஸ் பண்ணுங்கள். சாரி, இது நான் வேறு ஒரு சைட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன். நியூ அக்கௌண்ட் போடுறேன், Ctrl+V போடுறேன். பாருங்கள் சுற்றிட்டு இருக்கு, சைட்டே வரல. ப்ளஸ் ஏன் வரல, கொஷின் ரைஸ் ஆகுதா, சுற்றிக்கிட்டே இருக்குது, வரல. பாருங்கள் ஏன் வரல, டிஃபால்ட் பேஜ் வந்து நிற்கலை. என்ன ரீசனால் சைட்டு வரல. அப்போ இப்போ நம்ம இந்த ஸ்லைடை பார்ப்போம். என்ன வருது உங்களுக்கு, சைட் கேன் நாட் ரீச். அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஓப்பனில் இருக்கா, லிசன் ஆன் போர்ட் 80 ரன் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அப்போ அதை பார்க்கறதுக்கான கமாண்ட் என்னது, க்ரப்னு இருக்குது. க்ரப் கமாண்டில் போட்டு லிசன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம சர்வீஸ் ரன் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இப்போ சிஸ்டம் system நம்ம சர்வீஸ் ரன் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, STATUS ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸ் NGINX. ஸோ உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரன் ஆகுது. ஓகேங்களா. அப்போ சர்வீஸில் 80 போர்ட்டில் எந்த இஷ்யூ இல்லை. அங்கே நம்ம லிசன் ஆன் 80 ஓப்பனில் தான் 80ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌசர் போர்ட்டு ரன் ஆகுது, இந்த கம்ப்யூட்டரில் ரன் ஆகுது, ஆனால் எனக்கு டிஸ்பிளே ஆகலை. அப்போ இதை யார் தடுக்கிறது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. யாராவது இது டிரான்ஸ்போர்ட் லேயர் இல்லையா, TCP டிரான்ஸ்போர்ட் இல்லையா. TCP டிராஃபிக்கை என்னது டிராஃபிக்கை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறவங்க யார், ஃபயர்வால். அப்போ ஃபயர்வால் சர்வீஸ் ஆனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் ஐயா. அப்போ அதை செக் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டஸ் ஃபயர்வால் D, FIR ஃபயர்வால் D. ஃபயர்வால் தான். அப்போ ஃபயர்வால் ஆன் ஆகிருக்குன்னா ஃபயர்வால் பை டிஃபால்ட் டினை பண்ணி வச்சுருக்கோம். சைட்டை யாரையும் டிஸ்பிளே பண்ணக்கூடாது. இந்த மிஷின்லேருந்து யாருக்கும் வந்து பை டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணும்போது என்னாவது, யாருக்கும் எந்த அளவும் கிடையாது. இன்போனும் சரி, அவுட்போன் டிராஃபிக்கும் சரி, டினைன்னு அர்த்தம். இந்த மிஷினுக்குள்ளார மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் என்னன்றேன், என் கம்ப்யூட்டரில் இருந்து செக் பண்ணுறேன். எனக்கு இந்த சைட்டு நான் இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு லோக்கல் இன்னொரு பர்சன் வேறு ஒரு ஐபி. இங்கே பாருங்கள், என்னோடய ஐபி என்னது
if config ip ip விண்டோஸ் மிஷின் இல்லையா, ip config பாருங்க, என்னோட மிஷின் ஐபி வேறு ஒரு ஐபி இதுக்குள்ளார வந்து நான் செக் பண்ணுறேன். நான் ஏடபிள்யூஎஸ் இதை வந்து நான் டனலிங் போட்டு வச்சுருக்கிறதால வந்து எனக்கு வந்து லோக்கல் நெட்ஒர்க்கில் எனக்கு வரும். நான் அதை அப்புறம் சொல்கிறேன் நான் எப்படி போடுறதுன்னு. இப்போ என்னுடைய ஐபி அட்ரஸ் வந்து 192.168.51.6 இது ரெண்டு இதையும் நான் டனலிங் போட்டிருக்கேன். இப்போ இது AWS உடைய லோக்கல் நெட்ஒர்க் வந்து 0.54 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து அப்போ என்ன இருக்கும், போர்ட்டு வந்து அலோவ் பண்ண மாட்டுது ஃபயர்வால். இப்போ டெம்பரரியாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபயர்வாலை ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். ஃபயர்வால் சர்வீஸ் இப்போதைக்கு ரன் பண்ண வேணாம், என்டர். இப்போ ப்ரௌஸ் பண்ணுங்க, வந்துருச்சுங்களா, உங்களுக்கு சைட் வந்துருச்சா? அப்போ 80 போட்டு உங்களுக்கு உள்ளார வந்துச்சு. திருப்பி ஃபயர்வாலை எனேபிள் பண்ணுங்க, strt ஸ்டார்ட். இப்போ ப்ரௌஸ் பண்ணுங்க, சைட்டு ப்ரௌஸ் பண்ண விடாது, ஸோ பிளாக் பண்ணிடும். வெளியே இருந்து யாரும் எந்த டிராஃபிக் வந்தாலும் 80 போட்டு அலௌடு கிடையாது. ஓகேங்களா, இதுக்கு தான் ஃபயர்வால் யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? வராது, சுற்று பாருங்க. இங்கே வேணால் நீங்கள் இதில் போட்டு 192.54 என்னோடய மிஷினை க்ளோஸ் பண்ணுங்க, சுற்றின்னு கிடக்கும். இருங்க, உங்களுக்கு ட்ரை பண்ணது இந்த சைட் கேனாட் ரீச் இதெல்லாம். அப்போ ஃபயர்வால் ஓகேங்களா. இப்போ ஸ்டாப் பண்ணுறேன், இப்போதைக்கு டெம்பரரியாக நான் தலைவராக ஸ்டாப் பண்ணுறேன். வந்துருச்சுங்களா NGINX. ஓகே, இது நான் என்ன சொல்லியிருக்கேன், பை டிஃபால்ட் இன்ஸ்டாலேஷன் ரூட் பாத் இருக்கு இல்லையா, அந்த பாத் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்லாஷ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இங்கே இந்த ஃபைலில் டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் பாத்தில் ரூட் பாத் எது இதோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரூட் பார்த்து இதில் தான் இந்த டிஸ்பிளே ஆகுதுல பேஜ், அதோட கோடிங் எழுதி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, சிடி அந்த பாத்துக்குள்ளார போகிறேன். இதை பாருங்கள், இதோ இருக்குங்களா index.page. இந்த பேஜுக்குள்ளார இருக்கிற இதை தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா, இதை பாருங்கள். இப்போ இங்கே இந்த இடத்துல வெல்கம் டு NGINXன்னு இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது வெல்கம் டு NGINX. இங்கே ஏதோ தெரியுதுங்களா, உள்ளார போயிடுவோம். index.html. ஓகேங்களா, index.html சொல்கிறேன். இங்கே பாருங்கள் வெல்கம் இருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்ணுறோம், வெல்கம் டு சாரி நான் என்ன சொல்கிறேன், வெல்கம் டு ஃப்ரீ SMA ஸ்மார்ட் ட்ரைனிங் TRAI. ஆனால் இதை மட்டும் சேவ் பண்ணிவிட்டு இங்கே ப்ரௌஸ் ஆதான்னு பார்க்குறீங்களா, பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே மாறி இருக்கா, சேவ் பண்ணா இங்கே பாருங்கள், டைட்டில் நேமில் மாதிரி இருக்கா, வெல்கம் டு ஃப்ரீ ஸ்மார்ட். அப்போ இந்த இடம் என்னது, சாரி டைட்டில் நான் டைப் பண்ணிட்டேங்க. டைட்டில் இதை பாருங்கள், இந்த இடத்துல மாறி இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மாற்றணுன்னா அது வந்து ஹெட்டர். இப்போ பாருங்கள், ஃப்ரீ ஸ்மார்ட் இருக்கு இல்லையா, இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், ஃப்ரீ ஸ்மார்ட் மாறிடுச்சா?
ஓகேங்களா. அப்போ 80 போர்ட். அப்போ கோடிங்கில் நம்ம எங்கெங்க இது வந்து டைட்டில், இது HTML நடத்தலை நான், இது டைட்டில், இது ஹெட்டர். எப்போவுமே வந்து டைட்டில் கொடுத்துட்டு HTML படித்தவங்களுக்கு தெரியும் டைட்டில் கொடுக்கணும், அது பேசிக் ரூல் HTMLக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் HTML ஹெட்டர் சொல்லணும், அதில் டைட்டில் சொல்லணும், அதுக்கப்புறம் ஸ்டைலு, அப்புறம் பாடி வந்து எப்படி என்ன ஃபாண்ட்டு இதெல்லாம் ஏறணும்னு சொல்லணும், அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிக்கணும், அப்புறம் இது முடிச்சுட்டு பாடி வந்து ஆரம்பிக்கணும். இது வந்து இது ஹெட்டரு. அதுக்கப்புறம் பேஜில் என்னென்ன டைப்லாம் வரணும் இங்கே டைப் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா, சிம்பிள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா NGINXும் ஃபயர்வாலும் என்ன டிபெண்டன்சி இருக்குது, புரியுதுங்களா. இப்போ இந்த ஸ்லைடு பிரகாரம் நம்ம வந்து டிஃபால்ட் பாத்தில் இருக்கிற NGINXும் இந்த ஃபயர்வாலும் இந்த போர்ட் டிராஃபிக் இருக்குல்ல 80 போர்ட், அதை இவங்க இன்போர்ன் அவுட்போர்ன் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஃபயர்வாலில் நீங்கள் பர்மனெண்ட்டாக 80 போர்ட் பப்ளிக்னு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபயர்வால் ஆன்லேயே இருந்தாலும் 80 போர்ட்டு ப்ரௌஸ் ஆகும். அது அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ஃபயர்வாலை ஸ்டாப் பண்ணிடணும். இது வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் ஸ்டாப்பில் தான் வச்சுருக்கணும். ஓகேங்களா. இப்போ இந்த இதுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த HTML பேஜ் இருக்குல்ல, மூவ் index.html index.html.oldன்னு மாற்றிடுறோம். ஓகேங்களா. இப்போ ப்ரௌஸ் ஆதான்னு பாருங்கள், forbidden error. இது எப்படி கால் ஆகுது அப்படின்னா, எப்படி forbidden இருந்துச்சு, அப்படி ஒரு பேஜ் இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த IP அடிச்சிங்கன்னா index.htmlனு போகும். அதுதான் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம், கான்ஃபிகரேஷனில் /etc NGINXல மெயின் இருக்குல்ல, NGINX-confல சொல்கிறோம், டிஃபால்ட் அப்ளிகேஷன் இதெல்லாம் லோட் பண்ணிக்கோ. இப்போ இது பண்ணிவிட்டு இங்கே கான்ஃபுக்குள்ளார போகும்போது conf.d-குள்ளார இங்கே சொல்லியிருக்கோம் டிஃபால்ட், இது வந்து டிஃபால்ட் ரூட்டு லொக்கேஷன் வந்து ரூட்டு வந்து இந்த இதான் ரூட்டோட லொக்கேஷன். இங்கேயே கூட நீங்கள் டைப் பண்ணிடலாம், இல்லை குளோபலாக வந்து இங்கே வந்து டாக்குமெண்ட் ரூட் சொல்லிட்டு இதை சொல்லிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து இங்கே ஒரு இடத்துல போதும். இல்லை லொக்கேஷன் சொல்லிவிட்டு /ன்னு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த ஃபோல்டருக்குள்ளார இண்டெக்ஸ் பேஜ் யார், இண்டெக்ஸ் HTML இது இருக்குது. சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், இந்த 2 பேர் இல்லாத ஒரு அதை ரீநேம் பண்ணிட்டேன். அப்போ HTMLும் இல்லை HTMமும் இல்லை, அதனால் உங்களுக்கு வந்து ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஓகேங்களா, புரியுதுங்களா. இங்கே வந்து செக் பண்ணோம். நீங்கள் ரிக்வஸ்ட் ஒரு தடவை வந்து ரிக்வஸ்ட் கேட்குறீங்கன்னா இங்கே வந்து என்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற ஃபைலை மட்டும் ரீட் பண்ணு நீங்கள் சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபைலை உங்கள் ரீட் பண்ணோம். நான் அந்த எக்ஸ்டென்ஷனை நான் ரீநேம் பண்ணிட்டேன். அது ரீநேம் பண்ணதால் உங்களுக்கு என்ன சொல்லுது, 403 forbidden errorன்னு சொல்லிடுது. அப்போ அப்படி ஒன்றுமே இல்லை, எரர் த்ரோ பண்ணிடுது. ஓகேங்களா. அப்போ எரர் பேஜ் 5000 இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதே ஃபோல்டருக்குள்ளே போகிறோம், cd/user share NGINX HTML. இதுதான் டிஃபால்ட் பாத் வந்து NGINXக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி மூவ் NGINX index.html index.html வெறும் HTMன்னு மூவ் பண்ணுறோம். எல்லாம் பாருங்கள் மூவ் பண்ணுறோம். இப்போ ப்ரௌஸ் பண்ணுங்கள், ப்ரௌஸ் ஆகிடுச்சா. இப்போ அதே இண்டெக்ஸ் பேஜை இப்போ நம்மக்கிட்ட வந்து வேறு ஏதோ ஒரு பேரை மாற்றுறோம், மூவ் index.html. இது பேசிக், இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மூவ் பதிலாக நான் இப்போ வந்து PHPன்னு மாற்றுறேன். உங்களுக்கு வந்து ப்ரௌஸ் ஆதான் பாருங்களேன், forbidden error. ஏன்னா நம்ம வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கோம், அந்த டிஃபால்ட் பாத்தில் இண்டெக்ஸிங் பேஜ் என்ன எக்ஸ்டென்ஷனாக இருக்கோ HTML-ஆக இருந்தால் ப்ரௌஸ் பண்ணி காட்டு, ப்ரௌஸ் பண்ணி காட்டு, இல்லைன்னா HTMன்னு பேரில் இருந்தால் அது உள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் காட்டுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம வந்து மற்ற எக்ஸ்டென்ஷன் எதுவுமே சொல்லலை, அதனால் ப்ரௌஸ் பண்ண முடியல. இப்போ நம்ம வந்து வேணால் சொல்லி பார்ப்போமா. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், vi
நம்ம இங்கேருந்து கான்ஃபிகரேஷன் பார்த்து போவோம். vi/etc nginx conf.dல டிஃபால்ட் பேஜில் ஓப்பன் பண்ணுறோம். இதில் வந்து index.html இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு index அது இருந்தாலும் நீ ரன் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ப்ரௌஸ் பண்ணுங்க. ஏன் வரல? நான் கொடுத்துட்டேனே, ஏன் வரல அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்? சரி, நீங்கள் /index.phpன்னு கூட டைப் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபைலு வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது, ப்ரௌஸ் ஆக மாட்டுது. அப்போ என்ன அர்த்தம்? என்ஜிஎன்எஸ்க்கும் பிஹெச்பிக்கும் நம்ம இன்னும் லிங்க் கொடுக்கல. லிங்க் கொடுக்காததால் உங்களுக்கு வந்து பிஹெச்பி எக்ஸ்டென்ஷன் உள்ள ஃபைலு, பிஹெச்பி தேவையான இதெல்லாம் உங்களுக்கு லோட் பண்ணி அந்த இன்ஜினையும் இந்த இன்ஜினையும் நம்ம மெர்ச் பண்ணணும். மெர்ச் பண்ணாதான் பிஹெச்பி ஃபைல் ரன் பண்ண முடியும். என்ஜிஎன்எக்ஸ் பை டிஃபால்ட் வந்து ஹெச்டிஎம்எல்லையோ ஜேஎஸ் அந்த மாதிரி என்ஜிஎன்எக்ஸ்க்குன்னு சில சப்போர்ட்டிங் இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜின் மட்டும் தான் இதை ரன் பண்ணும். ஸோ பிஹெச்பி ரன் பண்ணணும்னா பிஹெச்பியும் என்ஜிஎன்எக்ஸ்க்கும் நமக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி விடணும். அப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு தடவை சொன்னேன் இல்லைங்களா, ஃபாஸ்ட் சிஜிஐ நினைப்பு வச்சுக்கோங்க. அந்த டெக்னிக் வழியாக நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா இது வரைக்கும்? ஸோ என்ஜிஎன்எக்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு HTML பேஜை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நிறைய வந்து வேர்ல்டு வைஸில் வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட் இருக்குது, நிறையா HTML பேஜ் டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது அப்படியே இருக்கட்டும், இதை ஹோம் பார்த்து இது இருக்குங்களா. இப்போ நம்ம இண்டெக்ஸ் HTML இது இந்த டிஃபால்ட் பார்த்துலேயே சில சைஸ்லாம் நம்ம போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏற்கனவே இருக்கு இல்லையா, mkdirன்னு போட்டுட்டு டெம்ப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன். டெம்ப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இந்த ஃபைல் எல்லாத்தையும் மூவ் பண்ணிடுறேன். இதில் .php டெம்ப்புக்கு மூவ் பண்ணிடும். இப்போ இங்கே காப்பி மூவ் ரெண்டு கமெண்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்களா. இப்போ இது பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒன்றுமே வரல இல்லைங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நிறைய டெம்ப்ளேட் வந்து வேர்ல்டு வைஸில் நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் ஃப்ரீ வெப்சைட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இருக்கு இல்லைங்களா, நிறைய டெம்ப்ளேட் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெப்சைட் template.comனு ஒரு சைட் இருக்குது. அந்த சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நிறையா வெப்சைட் டெம்ப்ளேட் இருக்கும். HTML பேஜில் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஜ், இப்போ நம்ம ஏதோ ஒரு பேஜ் இப்போ இந்த மாதிரி இதை நம்ம சர்வரில் வர வைப்போமா. இப்போ ஏதோ ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ எந்த பேஜ் எடுக்கிறீங்க, எது எடுக்கலாம் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, வேறு என்ன இருக்குது பார்ப்போம். ஸோ இந்த க்ரீன் தீம் இருக்கு இல்லையா, இந்த தீமை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். இல்லை இந்த நாய்க்குட்டி டைம் இந்த தீம் இந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணியாச்சு. எவ்வளோ MB? 19 MB இருக்குது. இப்போ இது எனக்கு எங்கே டவுன்லோட் ஆச்சு, என்னுடைய டவுன்லோடில் டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இது எக்ஸஸாக போகலன்னா நான் சைட்டு மைக்ரேஷனுக்கு இன்னும் போகல, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிய வைக்கிறதுக்கு. ஸோ டெம்ப்ளேட் எடுக்கிறீங்க, இந்த டெம்ப்ளேட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வரும். ஓகேங்களா? இந்த ஃபோல்டராக போட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம டாக்குமெண்ட் ரூட் வந்து HTML வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம். இப்போ HTMLக்கு அப்புறம் இந்த ஃபைலை அப்படியே காப்பி பண்ணி அந்த சர்வர் இருக்கு இல்லைங்களா, HTML பேஜ் எப்படி காப்பி பண்ணுறது. இப்போ நம்ம காப்பி பண்ணுறதுக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன எதை யூஸ் பண்ணணும், WinSAP. இந்த டூல் வழியாக நம்ம ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். என்ன சர்வரு, ஓகே
ஓப்பன் பண்ணுறோம், பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா, HTML நம்ம டெம்ப் ஃபைல் கிரியேட் பண்ணது இந்த சர்வர் வந்துச்சா, லைவ் சர்வர். இப்போ இங்கே வந்து ரெடி இருக்கா. இப்போ இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணி உங்கள் சர்வருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஃபோல்டராக இல்லை, அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். வந்துடுச்சுங்களா. ஜஸ்ட் இப்போ வந்து சர்வரை ப்ரௌஸ் பண்ணுங்கள். இங்கே இருக்குது, நியூ இதுவாக போடுங்க. போட்டு 192 என்னுடைய ஐபி சைட் வந்துடுச்சுங்களா. இந்த சைட்டை நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையே, நாய்க்குட்டி தானே பண்ணோம். ஓகே இருங்க, அப்போ என்ன பண்ணுவோம், இதை டெலீட் பண்ணிவிடுவோம். டெம்பை விட்டுட்டு மற்றதெல்லாம் டெலீட் பண்ணிவிடுவோம். டெலீட். டவுன்லோட்ஸில் அது என்ன பேர், சைட்டில் பெட் ஷாப். ஓகே, பெட் ஷாப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம். செலக்ட் பண்ணுறீங்க, இது உள்ளார காப்பி பண்ணிடுறீங்க. காப்பி ஆகுது. உங்களுக்கு என்னது, இண்டெக்ஸ் பேஜ் இருக்கு இல்லைங்களா, நம்ம இண்டெக்ஸ் பேஜ் மட்டும் தான் சொல்லிடுறோம், ஏன்னா PHP ரன் ஆகாது. இப்போ போயிட்டு நியூ ஐகான்ஸ் போடுங்க. சர்வர் ஐபி 54 பாருங்கள், இண்டெக்ஸ் பேஜ் வந்துருச்சா. நம்ம சைட் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கோடிங்கை யாரோ எழுதி பண்ணால் நம்ம வந்து பேஜ் நம்ம மிஷினில் நம்ம சர்வரில் வந்துருச்சுங்களா. இதே தாங்க நான் லைவ் சர்வரில் இருக்கிற பேக்கேஜ் எடுத்து வந்து உள்ளார போட போகிறேன். ஓகேங்களா, புரியுதுங்களா. இது HTML பேஜ், ஸ்டாட்டிக் பேஜ். ஓகேங்களா, ஸ்டாட்டிக் பேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம நம்ம கோடிங் பண்ண சைட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம சர்வரில் ரன் ஆகுதா பாருங்கள். ஃபேஸ்புக் போகுது, எல்லாம் போகுது, டெம்ப்ளேட். ஓகேவா. இப்போ நீங்கள் வேணால் இதை வச்சு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ உங்கள் HTML பேஜ் ரெடி ஆகிடுச்சா, வெப்சைட் ரெடி பண்ணிட்டீங்க, வெப் சர்வர் ரெடி பண்ணிட்டீங்க. அவ்வளோதான் பை டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஆனால் ஆஸ் எ ஜென்ரல் ரூல், டிஃபால்ட் ஃபோல்டரில் எந்த ஒரு கண்டென்ட்டும் வைக்கக்கூடாது. இது வந்து முக்கியமான ரூல். என்ன ரீசனுக்காக டிஃபால்ட் ஃபோல்டரில் கண்டென்ட் வைக்கக்கூடாது, டாக்குமெண்ட் ரூட் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நார்மலாக இப்போ வந்து NGINX 1.18 இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1.19 ரிலீஸ் பண்ணுறோம். அதுதான் ஸ்டேபிள் வெர்ஷன் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேபிள் வெர்ஷன் நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், பை டிஃபால்ட்டாக தானே வரும். அப்போ டிஃபால்ட்டாக பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் ரூட்டில் இருக்கிற அன்னெசரியான ஃபைல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் இது வரைக்கும் எடுத்து வச்ச ஃபைல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் நார்மலாக ஒரு சில பேர் டிஃபால்ட்டில் தான் இங்கே முக்கால்வாசி பேர் ரன் பண்ணுறாங்க. ஹேக்கிங்காகவும் ஈஸியாக வந்து அதனால் இப்போ ஃபைல் பர்மிஷனுக்காகவும் ஃபைல் இதுக்காகவும் நீங்கள் எப்போவுமே வேறு எங்கேயாவது ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கிட்டு அங்கே தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒர்க்கிங் ஃபோல்டர் டாக்குமெண்ட் ரூட்டை வேறு எங்கேயாவது சேஃபான ஒரு வேல்யூ பேக்கப் எடுக்கிறதுக்கு, அது ஹார்ட்வேர் லெவல்லையும் நீங்கள் யோசிக்கணும். OS இருக்கிற இடத்துலையே வந்து உங்கள் கண்டென்ட்டை வச்சுட்டு திடீர்னு OS கிராஷ் ஆகிடுச்சுன்னா உங்கள் கண்டென்ட்டும் சேர்த்து போயிடும். அப்போ OS தனியாகவும் உங்கள் கண்டென்ட்டை வந்து வேறு ஒரு ஹார்ட் டிஸ்கில் வேறு ஒரு வேல்யூமில் மவுண்ட் பண்ணி அந்த வேல்யூமாகவும் நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். வேல்யூம் ஸ்னாப்ஷாட்னு இருக்குது இல்லை AWSல. நீங்கள் கண்டென்ட்டாகவும் அந்த உள்ளார வேல்யூம்குள்ளே இருக்க கண்டென்ட்டையும் வந்து நீங்கள் வந்து பேக்கப் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு S3 வழியாக நீங்கள் பேக்கப் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ NGINX பை டிஃபால்ட்டு நம்ம கான்ஃபிக் பண்ணிட்டோம். அடுத்தது PHP NGINX எப்படி லிங்க் பண்ணுறது. ஓகேங்களா, சைட் வந்துடுச்சு. அது பாருங்கள், நீங்கள் எத்தனை சைட் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ உங்கள் மிஷின்லேருந்து ரன் ஆகுது பாருங்கள், இந்த மிஷின்லேருந்து தான் ரன் ஆகுது. உண்மையிலே இது ரன் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம வந்து வேணுன்னா நீங்கள் சர்வீஸை ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த NGINX ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னது, இப்போ systemctl ஸ்டாப் NGINX ஸ்டாப் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். site cannot be reached. So